வணக்கம், நான் ராஜி. நம்மளுடைய அரசியல் சாசனம் அல்லது அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வரையறுக்கப்பட்டு 70 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த சமயத்தில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அண்ட் நம்ம அதிகம் படிக்காத சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட அரசியல் சாசனம், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1922 காந்தியடிகள் இதை வலியுறுத்தியிருப்பாங்க. அதாவது இந்தியாவுடைய வருங்காலத்தை இந்திய மக்களுடைய பிரதிநிதிகளே தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத 1922 பார்த்திங்க அப்படின்னா காந்திஜி வலியுறுத்தியிருப்பார். அதை தொடர்ந்து 1927 பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோடைய மദ്രാஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான முடிவு எடுத்திருப்பாங்க. சைமன் குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி இந்தியாவுக்கான அரசியல் சாசனம் உருவாக்குறத எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழுவாக இருக்கணும், அந்த ஒரு குழு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குழுவுக்கு தலைவராக மோதிலால் நேருவும் செயலாளராக பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களும் பொறுப்பேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1928 ஆகஸ்ட் 10 அரசியல் சாசனத்துக்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. நேரு கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நேரு குழு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. தென் 1932 பார்த்தீங்க அப்படின்னா லண்டனில் நடந்த அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ 3 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். 3லையுமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றின விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான தீர்வு இது பண்ணியிருக்க முடியாது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு தயவு செஞ்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த கான்ஃபரன்ஸில் காந்திஜி அட்டன் பண்ணாங்க, எந்த கான்ஃபரன்ஸில் யார் யார் போயிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட அரசியல் நிர்ணய அவை, அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த கருத்தை முதல் முறையாக முன்வைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்க முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய MN ராய் அவர்கள் தான். அதுக்கப்புறமா 1936 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஏன்னா இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸாக வச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட்டாக வச்சுட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கான, அதாவது தங்களுக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குவதன் மூலமே இந்திய மக்கள் ஒரு சுய நிர்ணய உரிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் 1939 நடந்த காங்கிரஸ் செஷனில் கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சுதந்திர நாடான சுதந்திரம் வாங்கப்பட்ட ஒரு நாட்டோடைய அரசியலமைப்பு எந்த வெளி நாட்டோடைய தலையீடும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் இதை பற்றி நீங்கள் படிக்கும்போது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒரு விஷயம் படிப்போம். அதாவது ஆகஸ்ட் முன்மொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க 1940. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன, ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அதாவது அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் பிரிட்டிஷ்க்கு ஏற்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபருக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறமா கிரிப்ஸ் மிஷன் வந்திருக்கும், தென் கேபினட் மிஷன். ஸோ இதெல்லாமே நம்ம படித்த விஷயங்கள். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம படிக்காத ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேபினட் மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அதே மாதிரி AB அலெக்சாண்டர். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த கேபினட் குழுவாக 1946 இந்தியாவுக்கு இவங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த கிரிப்ஸ் மிஷனுக்கு அடுத்து இந்த கேபினட் மிஷன் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ 1946 இந்த கேபினட் மிஷன் அவங்களுடைய திட்டத்தை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தின்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய அவைக்கான மறைமுக தேர்தல். ஸோ 1946 இந்த எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அப்போ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்தானங்கள் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக அவங்க அதில் பங்கேற்றுக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இவங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால 296 உறுப்பினர் பதவிக்கு மட்டும் அந்த தேர்தல் நடந்திருக்கும். ஸோ காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணி 208 பேர், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் 73 இடத்துல, மற்ற கட்சிகள் 17 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் இதை எதிர்த்தது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு 2 நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்த்தது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த 1947 தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட
இந்தியாவோட சேர்ந்ததுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து இந்த அரசியல் நிர்ணய அவையில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீரை பற்றி எப்போ வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லா போட்டித் தேர்வுகள்லையுமே இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1948 நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், ஸோ நிசாம் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டதுக்கப்புறம் ஸோ ஹைதராபாடோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து இதில் சேர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இதோடைய அமர்வு, அதாவது இந்த அரசியல் நிர்ணய அவையோடைய அமர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 சிட்டிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து இவங்க உட்கார்ந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950, அதாவது இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட சிட்டிங் 11 சிட்டிங். கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ அதை வந்து கருத்து கேட்டது முக்கியமான அமர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. தென் 1946 டிசம்பர் 6 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய அவை அப்படிங்கிறது, அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு அன்னையிலேருந்து வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பித்தது. ஸோ அப்போ அதோடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்பரவரியாக தற்காலிக தலைவராக இருந்தது திரு சச்சிதானந்த சின்ஹா அவர்கள். அதுக்கப்புறம் 1947 டிசம்பர் 11 அன்னைக்கு அரசியல் நிர்ணய அவையோடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தென் 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அந்த அவர் வந்து எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சொல்லியிருப்பார், நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீர்மானத்தை வந்து தாக்கல் செய்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷம் 1946 டிசம்பர் 26 அன்னைக்கு அரசியல் நிர்ணய அவையோடைய முதல் அமர்வு வந்து அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா வந்திருப்பாங்க. அப்போது நேரு முன்வைத்த அந்த குறிக்கோள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதாவது ஒரு மனதாக வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரியாம்பிள் முகவுரை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அரசியல் சாசனத்துடைய முகவுரை அப்படிங்கிறத வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்தியா தன்னுடைய இறையாண்மை அதிகாரம் எல்லாம் வந்து இங்கேருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், அதாவது இந்திய விடுதலை சட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அரசியல் சாசனத்தை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட 60 நாடுகளில் இருந்து கான்செப்ட்ஸ் எடுத்து அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி ரிஃபைன் பண்ணி நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க, எந்தெந்த நாட்டோடைய அரசியல் சாசனத்திலேருந்து என்னென்ன நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயம் நிறையா கண்ட்ரீஸில் இருந்து பாரோ பண்ணியிருப்போம் ஐடியாஸ், அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய அவையை வந்து 8 பெரிய குழுக்களாக அமைச்சிருப்பாங்க. அதாவது யூனியன் பவர்ஸ் கமிட்டி, ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியல் சாசன குழுன்னு சொல்லுவாங்க, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, மாநில குழுக்கள் ஸ்டேட் கமிட்டி, செயல்முறை விதிகள் குழு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, இயக்க குழு ஸ்டீரிங் கமிட்டி, வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி, மாகாண அரசியல் சாசன குழு ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷனல் கமிட்டி, அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர், விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான ஆலோசனை குழு, அதாவது அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. ஸோ இது இல்லாமல் வேறு சின்னதாக ஒரு 15 குழுக்களும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக வந்து தலைவராக யாரை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க. 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டி கொண்டுட்டு வந்தால் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மீட் நடந்திருக்கும், 2வது 3வது நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1948 வந்து இந்த முதல் வரைவு வந்து பிப்ரவரியில் வெளியிட்டிருப்பாங்க. பொதுமக்களுடைய கருத்தும் வந்து அதில் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 1948 அக்டோபரில் வந்து 2வது வரைவு வெளியிட்டிருப்பாங்க. அண்ட் 3வது வரைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 4 அன்னைக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த கடைசி அந்த இறுதி வரைவை வந்து அரசியல் நிர்ணய அவையில் வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து தாக்கல் செய்திருப்பார். ஸோ ஆரம்பிக்கும் போது இதில் கிட்டத்தட்ட 7653 திருத்தங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 2473 திருத்தங்கள் வந்து விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் சிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அரசியல் நிர்ணய அவையுடைய இறுதி அமர்வு 1949 நவம்பர் 14 அன்னைக்கு அப்போ இருந்து
26ஆம் தேதி வரைக்கும் இது நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயமும் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் சாசனம், அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். இதில் இந்த நாட்கள் வந்து ஒரு சில இடங்களில் வேறுபடலாம். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய அவை வந்து நம்மளுடைய அரசியல் சாசனத்தை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு தான். ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு இந்த அரசியல் நிர்ணய அவையுடைய இறுதி கூட்டம் வந்து நடந்திருக்கும். ஸோ அன்னைக்கு தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து ஒரு மனதாக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தென் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்போ இந்தியா ஒரு இறையாண்மையுடைய ஜனநாயக நாடு, ரீபப்ளிக் கண்ட்ரி அப்படிங்கிறத அன்னைக்கு இது பண்ணாங்க. அன்னைக்கு நாளில் நம்மளுடைய, அதாவது புது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் வந்து புதிய அரசியல் சாசனத்தின்படி தான் வந்து குடியரசுத் தலைவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1930 ஜனவரி 26 தான் முதல் முறையாக முழு விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டது. அதனால தான் ஜனவரி 26 வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து குடியரசு நாள் அல்லது குடியரசு தினம் அல்லது ரீபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அரசியல் சாசனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கைப்பட எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டாலிக் லெட்டர்ஸில் வந்து, அதாவது அந்த இட்டாலிசைஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலிகிராஃபர் பிரேம் பிஹாரி ராய்ஜத்தா அப்படிங்கிறவர் தான் வந்து இதை எழுதியிருப்பார். ஸோ ஹிந்தியை வந்து யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவியமாக இருக்கட்டும் அல்லது அதை அழகுற செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதனுடைய புகழ்மிக்க ஓவியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தலால் போஸ், பியோஹர், ராம் மனோகர் சின்ஹா, இவங்க தான் வந்து இந்த அரசியல் சாசனத்தோடைய அசல் பிரதியை அழகாக அலங்கரித்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசனத்தோடைய முத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய வரைபடம், அதாவது அன்டிவைடட் இந்தியன் மேப்புக்குள்ளே வந்து யானையோட முகம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் இது வந்துட்டு காப்பீஸ், அசல் பிரதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் பத்திரமா வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1949 இந்த நம்ம அரசியல் சாசனம் இது பண்ணப்போ 395 சட்டப்பிரிவுகள், அதாவது ஆர்டிகிள்ஸ் அல்லது சரத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 8 ஷெட்யூல்ஸ், 8 அட்டவணைகள், அதே மாதிரி 22 பார்ட்ஸ் வந்து பகுதிகள் வந்து இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2019 நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 448 ஆர்டிகிள்ஸ், 12 ஷெட்யூல்ஸ், 25 பார்ட் வந்து இதில் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்மளோட 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் வந்து நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது 42வது அரசியல் சாசன திருத்தம் 1976 பண்ணியிருப்பாங்க. இதை தான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மள பல பேருக்கு தெரியும். ஆனால் இதுக்கு இந்திரா அரசியல் சாசனம் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தவங்க முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சில இடங்களில் இந்திரா அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளோட ப்ரியாம்பிளில் வந்து சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை பற்றி இதில் தான் வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் 26 தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அரசியல் சாசன நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறது நவம்பர் 26 தான். ஸோ எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2015 அக்டோபர் 11 அன்னைக்கு வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ நவம்பர் 2015 நவம்பர் 19 வந்து இதை கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறது நவம்பர் 26 தாங்க செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய அரசியல் சாசனம் பற்றி நான் படித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எப்பயும் நான் சொல்கிறது தான்
அதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய பிரஜையாக கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.